Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்மளோட முகத்துல உள்ள ஓபன் ஃபோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஓபன் ஃபோர்சஸ் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்திருக்கோம். நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஓபன் ஃபோர்சஸ் எல்லாம் குறைச்சி நம்மளோட ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸால ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் எப்படி சரி பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஷியலை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பண்ணலாம். நல்ல ஒரு எஃபெக்டிவான நேச்சுரலான எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத இந்த ஃபேஷியலை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை வந்து நாம் இன்றைக்கி 3 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இந்த ஃபேஷியலுக்கு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 க்ரீன் டீ பேக் எடுத்துருக்கிறேன். க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸில் நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் 2 க்ரீன் டீ பேக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட க்ரீன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீன் டீயை வந்து ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற க்ரீன் டீயை வந்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப்பால் நம்மளோட ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஓப்பன் ஃபோர்சஸ் எல்லாமே வந்து சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல உள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஐஸ் க்யூப் வந்து வெளியில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து உங்களோட ஸ்கின்ல வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு கண் கருவளைங்கள் இருந்தால் கூட இந்த ஐஸ் க்யூப் வச்சு உங்களோட கண்ணு கீழே வந்து மசாஜ் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஃபேஸ் பேக் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பனானா எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹாஃப் பனானா எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். அதை பண்ணினதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு உங்களோட ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது. இப்போ நம்ம அடுத்ததாக 3வது ஸ்டெப் போகலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மீதம் இருக்கிற க்ரீன் டீ வந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் உங்ககிட்ட இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு காட்டன் பேடால் தொட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த 3 ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக ஆயிரும். இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் உள்ள ஓப்பன் ஃபோர்சஸ்லாம் நல்லா குறைஞ்சி உங்களோட ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸஸ், பிம்பிள்ஸால் ஏற்பட்ட தழும்புகள்லாம் வந்து மறைய ஆரம்பிச்சிரும். இந்த ஃபேஷியல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபேஷியல். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.